ஹலோ டெவலப்பர்ஸ், நம்ம சாண்ட்பாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் லேப். அதாவது சாதாரண ஏஐ சாட்பாட்களை தாண்டி முழுமையான தன்னாட்சி திறன் கொண்ட ஜீரோ ட்ரஸ்ட் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்களை நோக்கி நாம எப்படி மாற போறோம் அப்படிங்கறத இந்த செஷன்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி வாங்க நேரடியா களத்துல இறங்கலாம். இன்னைக்கு நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் இதுதான். முதல்ல இந்த ஏஜென்டிக் பாரடைம் ஷிஃப்ட் எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்சர், கூகுள், அப்புறம் ஆந்த்ரோபிக் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கோட் லெவல்ல எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். செக்ஷன் 1 தி ஏஜென்டிக் பாரடைம் ஷிஃப்ட் பாசிவ் சாட்லேருந்து ஆட்டோனாமஸ் எக்ஸிகியூஷனுக்கு மாறுறது. நம்ம இண்டஸ்ட்ரியில நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி முதல்ல பேசிடுவோம். எப்போவும் மனுஷங்களோட உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்த சாதாரண சாட்பாட்களோட காலம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாதுகாப்பாவும் தன்னிச்சையாகவும் இயங்குற ஏஜென்ட்களோட சகாப்தம் தொடங்கிடுச்சு. 2026 மே மாசம் 17ஆம் தேதி தொடங்கின அந்த வாரத்தோட டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப வருஷமா இருந்த அந்த பழைய சாட்பாட் மாடல்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அடுத்தடுத்து 3 மாபெரும் ஆர்கிடெக்சரல் அப்டேட்கள் ரிலீஸ் ஆச்சு. மே 18ல கர்சர் கம்போசர் 2.5, மே 19ல கூகுளோட ஆன்டி கிராவிட்டி 2.0, அப்புறம் ஆந்த்ரோபிக்கோட MCP டனல்ஸ். இந்த 3மே சேர்ந்துதான் இந்த மாபெரும் தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துச்சு. செக்ஷன் 2 கர்சர் கம்போசர் 2.5 ஹை ஃபிடெலிட்டி ஏஜென்டிக் கோடிங். இப்போ நம்ம முதல் லேப் என்வாயர்மெண்ட்டை ஓபன் பண்ணி கர்சர் கம்போசர் 2.5 மாடலை டெஸ்ட் பண்ணலாம். தொடர்ச்சியா ரன் ஆகுற கோடிங் டாஸ்க்ல வர்ற லாஜிக் பிழைகள், அப்புறம் ஏற்படுற அதிகமான டோக்கன் செலவு, இது ரெண்டையும் இந்த அப்டேட் ரொம்பவே ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுது. இதுல ஒரு பிரில்லியண்டான விஷயம் என்ன தெரியுமா? கர்சர் அவங்களோட கிரெடிட் அசைன்மெண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ண விதம் தான். ஒரு பெரிய வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில ஏஜென்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த ஏஜென்ட் எந்த இடத்துல தப்பு பண்ணுதோ எக்ஸாக்டா அந்த இடத்துலயே உடனுக்குடன் டெக்ஸ்ட் மூலமா கரெக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. இது நிஜமாவே ஒரு சூப்பரான அப்ரோச். இந்த டிப்ளாய்மெண்ட் புரோட்டோகால கொஞ்சம் உத்து பாருங்க. குறிப்பா ஸ்டெப் 4 மேக்ஸ் இட்டரேஷன்ஸ், அதாவது லூப்புகளுக்கான ஒரு எல்லையை செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஜென்ட் ஒருவேளை இன்ஃபினிட் லூப்ல மாட்டிக்கிச்சுன்னா அது உங்க டோக்கன்ஸ் மொத்தத்தையும் காலி பண்ணி பெரிய பில்ல உங்க தலையில கட்டிடும். சோ இந்த சேஃப்கார்ட் ரொம்ப அவசியம். சரி, இதோட எக்கனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 மில்லியன் டோக்கன் ஆகிற மல்டிஃபைல் ரீஃபேக்டரிங் வேலையை எடுத்துக்கிட்டோன்னா அதுல 70% இன்புட் டோக்கன்களாகவும் 30% அவுட்புட் டோக்கன்களாகவும் பிரியுது. இப்ப நான் காட்ட போற டேட்டாவை பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. கிளவுட் ஓபஸ் மாடல்ல இதே ரீஃபேக்டரிங் வேலையை செய்ய $66 செலவாச்சு. ஆனா இப்ப கம்போசர் 2.5ஓட ஸ்டாண்டர்ட் டயர்ல வெறும் $2.20 இந்த வேலையை முடிச்சிடலாம். செலவு எந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இவங்களோட கஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஆப்டிமைசர் ஸ்டெப் டைம் வெறும் 0.2 வினாடிகள் தான். அதாவது டோக்கன்ஸ் ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட இன்ஸ்டன்டா ஸ்ட்ரீம் ஆகும். இதனால டெவலப்பர்ஸ்க்கு எந்த ஒரு காலதாமதமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தான கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. செக்ஷன் 3 கூகுள் ஆன்டிகிராவிட்டி 2.0 parallel orchestration. ஓகே, இப்போ நம்ம அடுத்த மாடியூலான கூகுள் ஆன்டிகிராவிட்டி 2.0க்கு மூவ் ஆகலாம். ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு டூலா வரிசையா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆகிற அந்த கால தாமதத்தை இந்த அப்டேட் அப்படியே சுக்கு நூறா உடைச்சு எரிஞ்சிடுச்சு. இந்த பைத்தான் எஸ்டிகேவை நம்ம லோக்கலா செட்டப் பண்ணும்போது டிஃபால்ட்டா ஒரு ஸ்ட்ரிக்டான டினை ஆல் செக்யூரிட்டி பாலிசியை ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்க சிஸ்டம்ல ஏஜென்ட் எந்தெந்த கமாண்ட்ஸை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லையை நீங்களே எக்ஸ்பிளிசிட்டா செட் பண்ணணும். நம்ம லோக்கல் என்வாயரன்மெண்ட்டை பாதுகாப்பா வச்சுக்க இது ரொம்பவே முக்கியம். இங்க தான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் லைஃப் சைக்கிள் ஹுக்ஸ். ஏஜென்ட்டை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறது தான் மேட்டர். இந்த ஹுக்ஸ் மூலமா ஒரு டூல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை லாக் பண்ணவோ அப்ரூவ் பண்ணவோ இல்ல மாத்தி அமைக்கவோ முடியும். கார்ப்பரேட் செக்யூரிட்டி ரூல்ஸை பிரேக் பண்ணாம இருக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மொத்த ஆர்கெஸ்ட்ரேஷன் லேயருக்கு உயிர் கொடுக்கறது ஜெமினை 3.5 ஃபிளாஷ் மாடல் தான். இது வினாடிக்கு 289 டோக்கன்ஸ் ஜெனரேட் பண்ணி ஒரு மின்னல் வேக பேரலல் எக்ஸிகியூஷனை சாத்தியமாக்குது. ஸ்பீடுனா அப்படி ஒரு ஸ்பீடு. இந்த கம்பேரிசனை பாருங்க, அந்த ஆபரேஷனல் டாமினன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நடுவுல 20-30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனா இப்போ பல லோக்கல் சப் ஏஜென்ட்ஸ் மூலமா பேரலலா ப்ராசஸ் ஆகி 3 செகண்ட்ஸ்க்கும் குறைவான நேரத்துல மொத்த டாஸ்க்கும் முடிஞ்சிடுது. உங்களோட டெவலப்மெண்ட் ஸ்பீடை இது பல மடங்கு அதிகமாக்கிடும். செக்ஷன் 4 ஆந்த்ரோபிக் MCP டனல்ஸ் ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி. சரி, ஃபைனலா நம்ம என்டர்பிரைஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கு வருவோம்.
ஆந்த்ரோபிக்கோட செல்ஃப் ஹோஸ்டட் சாண்ட்பாக்ஸ் மற்றும் MCP டனல்ஸை எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏர்லி ஸ்டேஜ் கிளவுட் ஏஜென்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஏஜென்ட் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக்கு உள்ளானா அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப சென்சிட்டிவான API டோக்கன்ஸ் எல்லாம் ஹேக்கர்ஸ் கைக்கு ஈஸியா போயிடும். நினைச்சு பாருங்க, கம்பெனியோட மொத்த டேட்டாவும் திருடு போறதுக்கு இது ஒரு பெரிய வழியா இருந்துச்சு. ஆனா ஆந்த்ரோபிக் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அவங்க கிளவுட் ஏஜென்ட்டையும் கோட் எக்ஸிக்யூட் ஆகிற என்விரான்மெண்ட்டையும் சுத்தமா பிரிச்சுட்டாங்க. அவுட்டர் MTLS, இன்னர் TLS, அப்புறம் OAuth Edge இந்த 3 லேயர் கிரிப்டோகிராஃபிக் செக்யூரிட்டி மூலமா கம்ப்ளீட் ஜீரோ ட்ரஸ்ட் பாதுகாப்பா அவங்க உறுதி பண்றாங்க. இங்க இருக்கிற இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நெட்வொர்க்குக்கு உள்ள இருந்து வெளியே மட்டும் போற ஒரு அவுட்பவுண்ட் கனெக்ஷனை கிரியேட் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க இன்ஃபோசெக் டீம் ரிஸ்க் எடுத்து எந்த இன்பவுண்ட் ஃபயர்வால் போர்ட்ஸையும் ஓபன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த ஜீரோ ட்ரஸ்ட் கான்செப்டை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கிளவுட்ல இருக்கிற AI ஏஜென்ட்டால் உங்க பாஸ்வேர்ட்ஸையோ டோக்கன்ஸையோ பார்க்கவே முடியாது. ஒருவேளை அந்த கிளவுட் ஏஜென்ட் மொத்தமா ஹேக் ஆனா கூட அங்க திருடுறதுக்கு எந்த சென்சிட்டிவ் டேட்டாவும் இருக்காது. ஏன்னா உங்களோட லோக்கல் MCP சர்வர் தான் எல்லா ஆத்தென்டிகேஷனையும் பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணுது. ஆசம் இல்ல? செக்ஷன் 5 அச்சீவிங் ஆபரேஷனல் டாமினன்ஸ். ஓகே, நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் லேபோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த புது சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த இம்பாக்ட் உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரிசர்ச் கோட்ஸ் சொல்ற மாதிரி இப்போ AI இண்டஸ்ட்ரியில வெறும் மாடல்ஸுக்கு நடுவுல நடக்கிற அந்த ரா இன்டெலிஜென்ஸ் போட்டி முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கேலிங், அப்புறம் அன்காம்ப்ரமைஸ்டு செக்யூரிட்டி, அதாவது ஆபரேஷனல் டாமினன்ஸை நோக்கி மொத்தமா மாறிடுச்சு. சோ இந்த செஷனை முடிக்கிறப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வியோட நான் விடைபெறேன். நீங்க இன்னும் எப்பவும் உடைஞ்சு போற அந்த பழைய சாட்பாட்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களுக்காகவே எதிர்காலத்தை பாதுகாப்பா கட்டமைக்கிற இந்த ஜீரோ ட்ரஸ்ட் ஆட்டோனாமஸ் ஒர்க் ஃப்ளோஸை உங்களோட என்வாயன்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகுங்க.